நான் எவ்வளவு ஒரு அழகா கூப்பிடுற கூட நாய் ஏற மாதிரி அந்த கைதான் வெறி வெறி புடிச்சா உனக்கு எங்க பப்பா பப்பா கூட்ட பாரு ஆமா அப்படியே கட்டுல படுத்துருந்தா அப்படியே பொத்துன்னு விழுந்து அப்படியே கையும் காலும் கையும் தூக்கி போட்டு போய் சாவு வாசம் பாப்பா மாலை போட்டுக்கிறோம் அந்த கைதை எங்க எதிரி உட்கார்ற மாதிரி அந்த கைதை இந்த மாடு வந்து நம்மளுக்கு என்ன பண்ணா பிறந்து சத்தியமா என்ன நானும் இடத்துல இந்த மாரியாத்த புறத்துல என் குறை சொன்ன போயிது பாப்பா இந்த ஊர்ல உனக்கு என்னமா குறை விட்டாங்க குறை உள்ள பூரா விரல் விட்டுக்கிறான் உள்ளார குறை விட்டான் அப்படி பண்ணா பிறந்து எந்த குறையினாங்க நான் வயசுக்கு வந்து கொஞ்சம் நாள் எனக்கு சத்தியமா அப்போ ஒரு 20 வருஷம் இந்த கைது எதாவது அடிக்கிறான் 10 வருஷம் அதோட கம்மி ஒரு 10 நாள் அதோட கம்மி ஒரு 5 நாள் நான் வயசுக்கு வந்து சுத்தமா 25 வருஷம் பாப்பா அப்படியே காஞ்சி கரம்பா கிடக்குது காஞ்சி அப்படியே கரம்பாக்குது ஆமா 2 கேஜி போடுறா எதுக்கு அப்படியே பேத்து அப்பா வச்சு போடுவோம் 15 வரைக்கும் அப்படியே கிடக்குறேன் ஒரு பையன் கூட எனக்கு கேட்கல ஏன்னா வயசு வந்து 15 வருஷமா அப்படியே இருந்தான் உடனே எங்க அப்பா அம்மா பார்த்தாங்க என்ன நம்ம பொண்ணு வீட்டுல சொல்லிட்டு 25 வருஷமா கர்மா கிடக்குது அப்படியே இருந்த உடனே எங்க அப்பா அம்மா பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணக்கடா கல்யாணம் ஆச்சா கல்யாணம் ஆகி 4 புள்ள பிறந்துச்சு என்னென்ன பையன் 2 பொண்ணு 2 பொட்டு பிள்ளை 2 கல்யாணம் பண்ண பொண்ணு 2 கல்யாணம் பண்ணது பொண்ணு ஓரா பொண்ணுதான் ரெண்டுமே பொண்ணுதான் அப்படியா 2 பொண்ணு 2 பொண்ணுதான் 2 பையன் 2 பேரும் பையன் 2 பையன் 2 கல்யாணம் பண்ண பையன் 2 கல்யாணம் பண்ணாத பையன் எல்லாம் ஒண்ணுதான் 2 பையன் 2 பொண்ணு பேர் அரிமான பேரு என்ன பேரு பையன் 2 பேருக்கு என்ன பேர் வச்சுக்கிறான் என்ன பேரு டீ புட்டக்கணும் வச்சான் ஒரே ஊர்ல 2 பேரும் வந்தோம்டா பெரிய பையன் வந்தா புட்டு பச்சு போச்சு ரெண்டாவது ஒரு பையன் வந்தா புடுக்கு ஒன்று பச்சு ஆகி போச்சு அதனால தெருவில் போய் நின்று ஏன் புட்டி புடுக்கான 2 பேர் விட்டுருவோம் பொண்ணு 2 பேருக்கு என்ன பேரு மங்கனி கிங்கனி மங்கனே பொண்ணுக்கு மயில் அழகு ஒரு டேங்க் போடணும் ஒரு ஸ்டூல் அது மாதிரி ஒரு நாற்காலி அது மாதிரி ஒரு முக்காலி அது மாதிரி என் பொண்ணு நிக்க வச்சு முட்டிய அவுத்து விட்டா கொப்பு கதைக்கி விடுறாங்க சொரி தலை மண்ட தலை பையன் 2 பேருக்கு பேர் என்ன புண்டி புடுக்க இந்த 2வது பொண்ணு பண்ணி அது பேர் என்ன அந்த சின்ன பொண்ணு பார்த்தா கிங்கிடி கேரட்ல பொண்ணு பார்த்தா எப்படி வரும் எப்படியா கோயா போட்டா கூப்பிட்டேன்னு கேட்டேன் கூயா போட்டேன்னு போறியா அந்த கிங்கிரி கெராண்ட புள்ள பார்த்தா எப்படி போறான் அது பேர் ஒரு புள்ள பிறந்துச்சு என் பொண்ணு கிட்ட கரும்பு கொடுத்து பாரு சும்மா பட்டையா இருக்கும் ஆனா நான் சாரு கூட உள்ள போவாங்க பூரா இந்த வாயே வந்து அப்படியே குட்டில ஏறிக்கணும் 4 புள்ள பிறந்து என் வீட்டுக்காரங்க எனக்கு என்ன வந்து அவன் என்ன அடிக்க நான் அவனை அடிக்க அடி தாங்காத என் 3 அட்டை மூஞ்சி கிடக்குது 2 குண்டு ஒரு தாலி அப்படி சொல்லு எங்க அம்மா போய் 10 வருஷம் ஆகுது 10 பேர் வந்து எனக்கு கேட்க இல்ல 10 பேர் வந்து என்ன ஒரு பெண்ணா பிறந்தா அதான் தலைவர்கிட்ட பறிச்சுட்டு பூ வைப்பாங்க இது நான் கொம்பாட்டம் தோங்குது இது வந்து லேட்டஸ்ட் மாடல்ரா இது என்ன பூ ஆளு கலப்புறம் பூ ஆளு கலப்புறம் பூனா ஆளு கலப்புறம் அதே கிளப்பி போறாள் அப்புறம் போற அளவு திரும்பி போக மாட்டான் இது ஆளு கலப்புறம் பூனா எப்படி எங்க ஊர்ல ஒரு பையனை லவ் பண்றேன்டா அப்படின்னா காதல் காதுல ஒண்ணும் தெரியலையா காதல் என்ன பண்றாங்க ஒரு பையன் வச்சிருக்கா ஊர்ல ஒரு பையன் காதை கீக்கிறீங்க இல்ல இந்த கேவன் சூத்த கேட்கிறான் அந்த ஆளை கருப்பை அனுப்பணும் அந்த பையன் அவங்க வீட்டுக்கு நேரம் நிற்பான் நான் எங்க வீட்டுல நின்று தலைவாரி எனக்கு பூ வச்சு இப்படி அடிச்சா 10 பேர் இப்படி கிளம்புவோம்
இப்படி அடிச்சா 10 பேர் இப்படி கிளம்புவோம் 10 20 பேர்த்து கிளப்பி விட்டு எங்க அம்மா விட்டு பாய் போட்டு கவுந்து அடிச்சு படுத்துக்குவோம் அவன் இருந்து பார்த்துட்டு அப்புறம் சேம்பூர் கல்லாருக்கு போக வேண்டியதான் பட்டுமா உள்ள போடி மக்கு நீ உள்ள வந்த நக்கா அப்பா உன்ன நந்தமு மடகு நடை சத்தமு குரலில் வாசை என்ன பெத்தப்பா முனியப்பா அந்தமு மடகு நடை சத்தமு குரலில் வாசை குரலில் வாசை இருமன் பதி சேர்ந்தாரப்பா என்ன பெத்தப்பா நீ போன நாள் முதலா நீ பெத்தெடுத்த 2 ஆண் குழந்தையிலே ஒரே ஒரு பெண் குழந்தை அப்பா உன்னை பார்த்தா பிடித்திருந்தா போக வர பார்த்திருப்பேன் எங்கப்பா முடியப்பாப்பா உன்னை பார்த்தா பிடித்திருந்தால் போக வர பார்த்திருப்பேன் நான் எனக்கு பார்த்தா தங்கா எங்கப்பா முனியப்பனை இரவே நெடுத்து சென்றாரங்கே பத்தடுக்கு மாளிகையில் படிக்கிறாரு பத்தடுக்கு மாளிகையில் படிக்கிறாரு படிப்பதலைய கண்ட எங்கப்பா பதி சேர கண்டே என்ன பெத்த
சொந்த விட்டு விட்டு பிறந்து வீட்டுக்கு வந்தா மாமா சொல்வதற்கு எனக்கு தந்தை இல்லையே என்ன பெற்றையா எங்க பையட்டடிக்கு மாளிகையில் எழுதுகிறார் எங்க பையட்டடிக்கு மாளிகையில் எழுதுகிறார் எழுத்த கலையா கண்ணே எங்கப்பா 29 சேர கண்ணே என்னக்கிட காண போற ஏழ திருமுகத்தை என்ன பெத்தப்பா முனிய பாப்பா என்னக்கிட காண போற ஏழ திருமுகத்தை காண போற எங்கப்பாவே கண்டி பிடிக்க உனக்கு மாடு மலை உனக்கு இருக்க மக்கள் எல்லாம் தான் இருக்க மாடு மலை உனக்கு இருக்க மக்கள் எல்லாம் தான் இருக்க மாடு மலை உனக்கு இருக்க மக்கள் எல்லாம் தான் இருக்க மாண்டு மடிந்தாயப்பா எங்கப்பா மறு உலகில் சென்றாயப்பா உனக்கு சொத்து தொகை உனக்கு இருக்க பெத்தை பிள்ளை தான் இருக்க அப்பா சொத்து தொகை உனக்கு இருக்க பெத்த பிள்ளை தான் இருக்க சற்று மடிந்தாயப்பா எங்கப்பா திருவுலகில் சென்றாயப்பா மடிந்தாயப்பா சத்து மடிந்தாயப்பா சிவன்பதி சேதாரப்பா சத்து மடிந்தாயப்பா என்ன பத்தையா எங்க படிக்கு துட்டு பணக்கார அன்னைக்கு துட்டு பணக்கார என்ன பெத்த ஐயா முனியப்பா நீ தூரத்தியா பாரு அப்ப நீ தூரம் இருந்து வீடு வந்தா நீ பெத்த ஒரு பொண்ணு நான் சுக்கு குழம்பு வைப்பேன் என்ன பெத்த ஐயா நான் உனக்கு துடுத்தா அன்னைக்கு பின்ன வைப்பேன் எங்க படிக்கு காசு பணக்கார அன்னைக்கு காசு பணக்கார என் அருமையா வளர்த்து திரும்பில விட்டு போறையா எங்க அப்பா நீ காணகத்தியா பாரு எங்க அப்பா நீ காடு இருந்து வீடு வந்தா நீ பெத்த பொண்ணு கடுவு குழம்பு வைப்ப என்ன பெத்த ஐயா நான் உனக்கு கட்டு சாத மின்ன வைப்ப எங்க படிக்கு சாமி மணி பலவ அன்னைக்கு சாமி மணி பலவ என்ன பெத்த ஐயா முனியப்பா நீ சார்ந்து இருக்கு மாம்பலவ எங்க படிக்கு சபையில் இருப்பாங்கன்னு என்ன பெத்த ஐயா முனியா உன்னை சத்தமிட்டு உள்ள எடுத்த இந்த சபையில உள்ளவங்க கொம்மா சபையில இல்லம்மா ஒரு சத்து வைய போனாங்க அப்பா சபையும் போய் பார்த்தேன் நீ காடு போன நாள் முதலா என்ன பெத்த ஐயா அன்னைக்கு சத்து வை தண்ணிக்கிட்டு நடுத எங்க படிக்கு வீசி போட்டு வீடு கட்டி நீ வீசி போட்டு வீடு கட்டி 2 ஆம்பளை பிள்ளைக்கு நீ வெள்ளியால தூணறிக்கு எங்க அப்பா நீ வீசி போட்டு வீட்டுக்குள்ள உன் கண்ணு மறைஞ்சனாலா நாங்க 3 புள்ளியா அன்னைக்கு வெளியே போறவ என்ன பெத்த அடிக்கிறாங்க கூறுண்டா நீங்க தப்பட்டி போட்டு வீடு கட்டி நீங்க தப்பட்டி போட்டு வீடு கட்டி என்ன பெத்த ஐயா அன்னைக்கு தங்கத்தால துணறிக்கு இந்த தப்பட்டி போட்டு வீட்டுக்குள்ள
எங்க அப்பா கண்ணு மறைஞ்ச நாளா என்ன பெத்த ஐயா அன்னைக்கு நான் தடி போறவ என்ன பெத்த ஐயா அன்னைக்கு கூறுண்டா ஆளு பத்திர கூட என்ன சிரிக்கிறீங்க அப்ப அன்னைக்கு குள்ள மாடு பால் கறக்கும் நம்ம குள்ள மாடு பால் கறக்கும் என்ன அருமையா வளர்த்து திருமலை விட்டுட்டு போற ஐயா நம்ம கொட்டையில நெய்க்காயும் நாங்க கொடுத்த பொண்ணு வீடு வந்தா இன்னைக்கு கொட்டை நிறைஞ்சிருக்கோம் 2 கொய்யா மரம் இன்னைக்கு பிஞ்சிடும் நம்ம வெள்ள மாடு பால் கறக்கும் என்ன பெத்த ஐயா நம்ம வாசலில நெய்க்காயும் இன்னைக்கு நான் வாழ்ந்த பொண்ணு வீடு வந்தா இன்னைக்கு வாசல் நிறைஞ்சிருக்கோம் 2 வாழை மரம் இன்னைக்கு பிஞ்சிடும் அப்பா இன்னைக்கு மோரிலி துள்ளுவல்ல இன்னைக்கு நான் மோரிலி துள்ளுவல்ல நீ பெத்த பொண்ணு அன்னைக்கு முத மாட்டு கண்ணல்லவா இன்னைக்கு நான் மோரு நெருங்கொலைஞ்ச என்ன பெத்த ஐயா அன்னைக்கு முத பொண்ணு அன்னைக்கு சீரழிஞ்ச இன்னைக்கு பாலுலி துள்ளுவல்ல என்ன பெத்தம்மா அன்னைக்கு 10 மாட்டு கண்ணல்லவா இன்னைக்கு பாலு நெருங்கொலைஞ்ச என்ன பெத்தம்மா அன்னைக்கு 10 மாடு அன்னைக்கு சீரழிஞ்ச இன்னைக்கு சஞ்சில செய்யறாங்க இன்னைக்கு சஞ்சில செய்யறாங்க முனிய மனைவிக்கு இன்னைக்கு சோப்பு கல்லு பொன் சரடு ஐயா நீ சீமான இருந்த நாளா உன் மனைவிக்கு இன்னைக்கு 16 நாளா இன்னைக்கு சோப்பு குறையிலையே என்ன கொண்டு வந்த சீமான இன்னைக்கு செல்லி மக வாடலையே எனக்கு வந்த சீமானும் தலை சாயம் இந்த 16 நாளா இன்னைக்கு எனக்கு சோப்பு குறைஞ்சிடுச்சு என்னடா எனக்கு செல்லி மகடிக்கு வாடிடுச்சு இன்னைக்கு மதுரையில செய்யறாங்க இன்னைக்கு மதுரையில செய்யறாங்க எங்க அம்மா விட்டு சேனைகளா முனிய மனைவிக்கு இன்னைக்கு மஞ்சள் கல்லு பொன் சரடு எனக்கு வந்த மன்னவர் இருந்த நாளா இந்த 16 நாளா இன்னைக்கு மஞ்சா குறையிலையே இன்னைக்கு மல்லிகை பூவாடிலையே எனக்கு வந்த மன்னவரும் தலை சாயம் இன்னைக்கு மஞ்சா குறைஞ்சிடுச்ச அண்ணு மட்டுக்கு இன்னைக்கு மங்க மங்க வாடிடுச்ச எனக்கு நீலக்கல்லு வத்தி பட்டி எனக்கு நீலக்கல்லு வத்தி பட்டி என்ன பெத்த மாதா அன்னைக்கு நின்னேறிய ஊதுவத்தி அப்ப நீ காடு போன நாள் முதலா நீ பெத்த பொல்லிங்க நாங்க நின்று தவிக்கிறேன்டா சண்டல பாவி முன்னாலத்து வர நீ கஞ்சிரண்டா இன்னைக்கு மதுரையில செய்யறாங்க என்ன பெத்த படிக்குள்ள மாடு பால் கறக்கும் என்ன பெத்த ஐயா நம்ம கொட்டையில நெய்க்காயும் நாங்க கொடுத்த பொண்ணு வீடு வந்தா இன்னைக்கு கொட்டை நிறைஞ்சிருக்கா 2 கொய்யா மரம் இன்னைக்கு பிஞ்சிடும் எனக்கு திருவண்ணாமலை வரும் அன்னைக்கு திருவண்ணாமலை வரும் என்ன பெத்த ஐயா அன்னைக்கு திட்டுக்கு ஒரு தப்ப கோலம் நான் படு தீவிரத்தை சொல்லிருந்தா அப்ப அவனுக்கு திறனை நடக்காது இன்னைக்கு தீர்த்தம் வந்தா அவங்க நாட்டிலுக்கு கிடைக்காது அப்ப இன்னைக்கு ஏலக்காய் வலிய நாடு இன்னைக்கு ஏலக்காய் வலிய நாடு என்ன பெத்தம்மா அன்னைக்கு இழைச்சி வந்த தங்கு நாடு நீ பெத்த பிள்ளைங்களுக்கு ஏலக்காய் விழுந்துடுச்ச என்ன பெத்தப்பா நீ பெத்த பொண்ணு நான் வச்சு போனா எங்க போவ அப்பா ஜாதிக்க வழிய நாடு என்ன பெத்த மாதா நீ பெத்த பொண்ணு ஆனா சலிச்சு வந்த தங்கு நாடு அப்பா ஜாதிக்கா விழுந்துடுச்ச என்ன பெத்த ஐயா அன்னைக்கு சலிச்சு போனா எங்க போவ அப்ப அன்னைக்கு வெடுப்புள்ள யாரு இல்லையா நீ பெத்த பொண்ணு ஆனா வேற இல்ல தாம்பரடா எங்களை வேற அறுத்தாங்களே என்ன பெத்த ஐயா அன்னைக்கு வேறு மரம் வாங்க நாட்டில் விட்டாங்கடா என்னதான் நீங்க 2 பேரும் சுத்தி பேசுறீங்க என்ன கத்துறான் அவங்க வேற பேசி ஐயா ஐயா உனக்கு தனியா நாமளே பேசுற மாதிரி பேசிக்கிறீங்க அப்பா
இன்னைக்கு நான் செம்பாக முள்ளரும்பு, இன்னைக்கு நான் செம்பாக முள்ளரும்பு. என்ன பெத்தம்மா இன்னைக்கு செவரு பனி ரோசா. இன்னைக்கு நாங்க செவந்த ஒரு வேலையில நீ பெத்த பொண்ணு செவர வச்சு பார்க்காம என்ன பெத்த ஐயா நீ சிந்த வச்சு பாக்குறடா. இன்னைக்கு மல்லிகை முள்ள ரோசா என்ன பெத்த ஐயா இன்னைக்கு நான் மலரு பனி ரோசா. நீங்க நாங்க மலர்ந்து வர வேலையில என்ன மலர வச்சு பார்க்காம சண்டல பாவிகளை நீ மங்க வச்சு பார்த்துட்டுடா. அப்ப நீக்கு 500 பச்சை பூரா, நீக்கு 500 பச்சை பூரா. என்ன பெத்த ஐயா நீ அலைஞ்சி வர நம்ம நாட்டிலையும் நீ பெத்த அழகான பச்சை பூரா 3 புள்ளி நாங்க அண்ட இடம் இல்லாதோ அப்ப ஆக எடுக்கிறண்டா வாடினேல. என்ன பெத்த ஐயா நீங்க நாங்க தவறுண்டா. எங்க அப்பாடிக்கு 300 பச்சை பூரா. என்ன பெத்த ஐயா நீ மேஞ்சி வர நம்ம நாட்டிலையும் நீ பெத்த மேனியான பச்சை பூரா. இன்னைக்கு நான் மேயாடு இல்லாதோ நாங்க மேகம் பறக்கிறோமே உன் மேல் நிலவு நிக்க நாங்க தவறுண்டா. அப்ப நாங்க கல்லு மேல ஏறி நின்று இன்னைக்கு கல்லு மேல ஏறி நின்று என்ன பெத்த ஐயா நீ பெத்த பொண்ணு நான் கள்ளி கோரிய சொல்லி எழுந்தா. அந்த கல்லில் இருக்கு பாம்பு என்னை பார்த்து இன்னைக்கு கண்ணி வெளியே வரும். அந்த கருணாக இன்னைக்கு கண்ணீரிடும். அப்படிக்கு புத்து மேல ஏறி நின்னு என்ன பெத்த ஐயா நீ பெத்த பொண்ணு நான் பொண்ணு கோரிய சொல்லி எழுந்தா. அந்த புத்துல இருக்கு பாம்பு என்ன கண்டு பூந்து வெளியே வரும். இன்னைக்கு பொண்ணு கோரி இன்னைக்கு கேட்டு வரும். காஞ்சி ஆகி போச்சா கூடு. முன்னூறு நான் சுமந்து எங்க அப்பா முச்சாடைக்கு பெத்தெடுத்து பல 100 நான் சுமந்து எங்க அப்பா எங்களை பக்குவமா இண்டெடுத்த. அப்பா மாறிலையும் நீ பெத்த புள்ள தோளிலையும் 400 என கட்டி எங்களை காட்டிலையும் எங்க அப்பா மேட்டிலையும் இந்த நெத்தி வேர்வை நித்தம் சுட்டி உனக்காக ஜாக செஞ்சது யாரு. ஓ அப்பாவே ஊரு சாண உனக்கு இங்கே ஈடாகுமா. அப்பா காட்டிலையும் எங்கப்பா மேட்டிலையும் நெத்தி வேர்வி நித்தம் சுட்டி உனக்காக தாக செஞ்சது யாரு. ஓ அப்பாவை இந்த ஊரு தான உனக்கு இங்கே தொப்புள் கொடி சொந்த தம்பி தொட்டி கட்டி ஆராட்டி. தொப்புள் கொடி சொந்த தம்பி தொட்டி கட்டி ஆராட்டி எங்களுக்கு முத முத்தமிட்டு முச்சி காத்தா தங்கி போட்டு. தொப்புள் கொடி சொந்த தம்பி தொட்டில் கட்டி ஆராட்டி முத முத்தமிட்டு முச்சி காத்தா பங்கு போட்டு. மாறிலையும் எங்கப்பா தோளிலையும் 400 என கட்டி எங்களை காட்டிலையும் எங்கப்பா மேட்டிலையும் நெத்தி வேர்வை நித்தம் சுட்டி உனக்காக தாகம் செஞ்சது யாரு.
சொல்றாங்கன்னா வாடாத சுமை என்ன சுமைனா இந்த கர்ப்ப சுமை மட்டும் தான் பெண்களுக்கு. கர்ப்பம் இவ்வளோ விறகு கொஞ்சம் எடுத்துட்டு போனா வெயிட்டா இருந்துச்சுன்னா தலை கொஞ்சம் அதிகமா வலி இருந்துச்சுன்னா அந்த விறகு கீழே இறக்கி விட்டு தலையை சுமை ஆறின பிறக்க மறுபடியும் அந்த விறகு எடுத்து வச்சுட்டு போலாம். ஆனா 10 மாதம் 300 நாள் சுமந்து ஒரு வெளியே பெற்று இருக்கிறாங்களே, இதுதான் வாடாத சுமை. பொம்பளைங்களுக்கு எவ்வளவு வருத்தம் என்பது தெரியாது. அப்படி குழந்தை 10 மாதம் ஆன உடனே இந்த பூமியில் குவா என்று வழியெல்லாம் பொறுத்து ரத்தத்தை பூரா பாலா தந்து இந்த குழந்தை பூமியில் குவான்று வீழ்ந்த உடனே அப்படி பாசத்தோடு ரத்தத்தோடு வாரி அணைச்சுக்காங்க. எங்க குழந்தை அந்த வழியெல்லாம் பொறுத்து பூமியில் குழந்தை குவான்னு வீழ்ந்த உடனே எங்க குழந்தை, ஆண் குழந்தைய பெண் குழந்தை, எங்க குழந்தை அப்ப ரத்தத்தோடு வாரி அணைச்சவங்கதான் தாயினுடைய பாசம். அப்படி இந்த தொப்புளுக்கும் இந்த குழந்தைக்கு இருக்கிற உறவு இருக்கிறது. தொப்புள் கோடி சொந்த தந்து தொட்டி கட்டி யாராட்டி, தொப்புள் கோடி சொந்த தந்து தொட்டில் கட்டி யாராட்டி, எனக்கு முத முத்தமிட்டு முத்தி கட்ட பங்கு போட்டேன். அப்பா மாரியையும் அப்பா தொழிலையும் நான் உறங்க என கட்டி காட்டிலையும் எங்கப்பா நெத்திலையும் நெத்தினர்வை நித்தஞ்சுட்டி உனக்காக தாகம் செஞ்சது யாரு நீதானு சொல்லி தெரியுமா எங்களப்பாவே உனக்கு எங்கீடா. காலம் பூரங்கப்பம் கூட கலா வெட்ட நல்லா இருக்க எங்கப்பா கடக்க நீ நடந்த என் பிள்ளைய படிக்க வைக்கணும், ஒரு பட்டத்தரைய ஆக்கணும், அவங்களுக்கு ரேஷன் அரிசியே தெரியாம வளர்க்கணும், என் பிள்ளைக்கு ரேஷன் அரிசி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் 2 ஆண் பிள்ளையும் ஒரே ஒரு பெண் குழந்தை வளர்த்து படிக்க வச்சு அவளுக்கு அழகாக வளர்த்தார்களே. களை வெட்ட நல்லா இருக்க கல் கடக்க நீ நடந்த எனக்கு நெல்லு சொரு பொங்கி தந்து நீச்ச தண்ணி நீ குடிச்ச. களை வெட்ட நல்லா இருக்க எங்க அப்பம்மா கல் கடக்க நீ நடந்த எங்களுக்கு நெல்லு சொரு பொங்கி தந்து நீச்ச தண்ணி நீ குடிச்ச. உத்தமைய நீதான் இப்ப கோவிலப்பா இந்த ஊரு தான உனக்கு எங்கீடா. குடிகாரங்கப்ப கூட காலம்புற கஷ்டப்பட்டேன், காலம்புறங்கப்பம் கூட சரிதமம்மா பாடுபட்டேன். கோபுரமான உசுர எங்க அம்மா கொடுமைய தாங்கிக்கிட்டேன். குடிகாரங்கப்பம் கூட காலம்புற கஷ்டப்பட்டேன், கோபுரமான உசுர கொடுமைய தாங்கிக்கிட்டேன். காய்ச்சல் வந்து நான் படுத்தா கசாயத்தை குடிக்க வைப்பேன், என் பிள்ளைக்கு காய்ச்சல் வரக்கூடாது அப்படின்னு எங்க அப்பங்க அம்மா எங்களை வளர்த்த அறிவு இருக்குது. அப்பா காய்ச்சல் வந்து நான் படுத்தா கசாயத்தை குடிக்க வைப்பேன், எங்க அம்மா வெள்ளக்கல்லு முக்குத்திய அடகுல வச்சியம்மா. உத்தமைய நீதான் இங்கு கோவிலப்பா இந்த ஊரு தான உனக்கு இங்கு நிகரா.
ஆமா ஐயோ பையா ஐயோ பெரிய ஆம்பளை ஏ பாயவா சப்பு சப்பு பொம்பளை சூப்பரா அப்பா சவள பொண்ணுடா நான் குரல் விடுவோம் எனக்கு ஆடுது நீ என்னடா காத்து அடியா ஏறி குதிக்கிறான் சரி வரல நானவே கிளம்பி போச்சு கூட கைதா அட்டகார ஓரத்தில் பொண்ணு விட்டு ஆடிங்க போதுப்பா சம்பளம் வேணாப்பா எனக்கு தூக்கமும் கழியுது சம்பளம் வேணாமா சம்பளம் வேணாமா ஏப்பா இன்னும் 4 பொண்ணு இருக்கு ஆமா எத்தனை பொண்ணு 4 இத போல ரைஸ் குதிரை ஆமா இது என்ன குதிரை இது எங்க இருந்து வருது பெங்களூர் செங்கம் பெங்களூர் ரூட்ல அங்க இருந்து கொண்டு வந்துக்குது அதுல போய் அங்க அடி பண்ணிட்டு பாஞ்சிச்சு பாச்சல் அவன் நல்லா அவன் குஞ்சு குடி போது அவன் எதிர்த்தான் ஐயோ அரே பையா பையா முருகா பையா மச்சான் முருகனே ஏய் அந்த காய் வெட்டி கட்டின்றானே ஒரு பொண்ணுக்கா ஏய் மச்சான் நீ வீந்துட்டான் கூட பார்க்காம உள்ள விட்டு கைய பாவாடை உள்ள விட்டு ஐயோ அளவு போற போறா அந்த தூக்குறனே எப்ப அவன் தூக்க நம்மள விடுறான் கையா ஐயோ ஐயோ ஆமா அண்ணா ரெண்டா அண்ணா அப்புறம் என்ன சொல்லணும் அதுக்கட விடி லோல் போட்டு எதுக்கு பயந்து ஓடுற நீ ஏய் எதுக்கு பயந்து ஓடுற ஐயோ மகத்துல மீத்து வச்ச ஆம்பளை மாதிரி ஏறாங்க ஆரே முக ரெண்டே காலு அப்ப பழகலாமா 8க்கு பெரியவரு 10க்கு சின்னவரு அப்படியே குள்ள போட்டு என்னடா நான் புட்டேனா ஏய் மத்தலகார நான் புட்டேன்றப்ப என்ன போடா போடா துர்கட்ல இருந்து மண்டை ஏறி பேந்து வந்துங்கப்பா ஏறி வந்துக்குது ஏனோ உன் கால போயினேன்னா என்னடா என் வீட்டு மெத்த வீட்டை வித்து எப்படியாவது ஒரு 50 பைசா கொடுத்துட்றேன் மெத்து விட்டு வித்து 50 பைசா கொடுக்கணும் இதை கொஞ்சம் லைன் பண்ணி அனுப்பேன் பெங்களூர்ல போய் நான் குடும்பம் பண்ணிக்கிறேன் இவன் முகரிக்கு நான் லைன் ஏன்னா ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா காலம் மரம் வாங்கி தான் நல்லா இருக்கும் காலில் வந்து கும்பிடுறேன் அந்த லைன் பண்ண கூடாது இவனுக்கு என்னடா உனக்கு லைன் பண்ண ஐயோ ஒரு கல்யாணம் பண்ணி நல்லா கனவா இல்ல வெறும் நினைவா அடி திட்டுப்பா இருக்கு என் வேப்பம் காய் எட்டு கசுபா மலை என் கொம்பு தேனு இவரு போட்டு பாப்போம் புளிப்பாங்க என் வாழை பழமே
வாய் பயப்பட புரியுது பண்ருட்டி என் பெலா பழமே பெலா பயப்பட தூக்குது நீ வாஜாரிக்கு என்ன சொன்ன ஃபர்ஸ்ட்ல பெலா பய மாயமேன்னு இருக்குமா அது முள்ளு முள்ளா இருக்குமா அது பெலா பய முள்ளு முள்ளா இருக்குமா தூக்குமா இல்லடா அது தூக்கும் எட்டி கசமா கசக்கும் என் திருப்பதி லட்டு ஆப்பா நட்டடா கதுக்குது ஐயோ ஐயோ என்னடா நோடி பிடிப்பாங்க எட்டி கசமா கசக்கும் இப்ப இந்த அக்கா டீ போட்டு கொடுக்குது அதுல போறீங்க சர்க்கரை தேவையா என் பண்ணி கரும்பு பயக்காட்சியும் தெரியும் என் பேரா மீன் கட்டில் மேலே ஜன்னல வைக்கின்றேனே உனக்காகத்தா இதழே உன்னோடு நான் உனக்கு ஏன்னா பொத்துட்டு போறேன்னு தெரியல நான் என்ன வயசு நான் போறேன் எனக்கு பொச்சிட்டு போறேன்யா ஒரு பக்கம் பற்ற போற தேஞ்சு போயிடுது வர கொஞ்சம் கல்யாணம் போடா பொட்டிச்சு நான் புட்டுன்னு வரட்டா புட்டுட்டு வரட்டா என்ன புட்டுட்டு போயிட்டு வரேன்னு சொன்னேன் போடா ஆப்பு அம்மா கொடுக்கும் கம்யூனிட்டி நயாத்துல 6 மாசம் ஆகி போனே அப்பா சத்த 6 மாசம் வேமா இருக்கிறது நிக்கி நயத்ராயி படகு பாயத்ராயி குந்து கும்பேத்ராயி போவர போவத்ராயி ஆர்க்க சார்க்க முஞ்சி அண்ணாத்து உடுக்கச்ச முஞ்சி மைண்ட் சேஞ்ச் பண்ண முஞ்சி கெட்டிக்கார பட்டவையா அது அங்க சுத்தி மண்டை ஓடு மண்டை ஓடு வெச்சு நிக்கிற அந்த அம்மா என் மேல காரி அது மேல மூஞ்சிச்சுனா நல்லாட்டு பார் கொய்யாப்பழம் ஆப்பிள் பழம் 4 வாங்கிக்குவேன் 1 கிலோ சர்க்கரை வாங்கிக்குவேன் 1/4 கிலோ வெள்ளம் வாங்கிக்குவேன் இது ஒரு குண்டா இந்த அக்கா வீட்டில் ஒரு குண்டா வாங்கிட்டு போய் இந்த ஏரிக்கார் வாரில் 3ஆவது வருஷம் ஆடுறோம் அது நல்லா கொட்டிப்பி கொய்யா நல்லா கொட்டிப்பி வெடுக்கு தின்னு போட்டு யாருக்கும் தெரியாது அங்கேயே மேமல்ல வச்சு நிற்கிறேன் என்று கொஞ்சம் மண்டை ஓடு சுருகாட்டு மண்டை பாட்டு போடுற மாதிரியா என்ன மச்சிருக்கீங்க என்ன கூக்குன்றோம் சண்டையை வந்து பாக்குறியா கோயிலுக்கு வர்ணிக்கலாம் ஆமா அவனுடைய அழகை வர்ணிக்கவே முடியாது ரொம்ப அழகா இருக்காங்க இவர் கண்ணழகும் என்ன கிடைக்கும் உனக்கு கிடைக்குமா இவர் கண்ணழகும் இவர் மூக்கழகும் இவர் கண்ணழகும் இவர் காலழகும் இவர் தோலழகும் தன தனமா
நின்னவரே தூக்கி விட்டால் ஆகாதா தூரத்திலே நின்னவர் அப்படியே விட்டாப்பா அறிவுல அவனுக்கு ஏடா எவ்வளவு அழகா பொண்ணு பாட்டு பாடுது அது தூக்கி விட்டா போவாடா அப்ப சொல்ற தூக்கி விட்ட போது அப்படியே விட்ட போதும் என்ன நீ குளிக்கும் வானையிலே ஒரு கண்ணு தேடிக்கிட்டு வந்தடா மத்தாளக்காரர் நாங்க தாளக்காரர் இசை இன்னும் 2 வாட்டி முக்குனே 3 அடிக்கு போடுவா நீ குளிக்கும் வானையிலே அப்படி உதவ வாங்கி போற பாடம் நினைப்புதான் நெஞ்சுக்குள்ளே பச்சை கொத்துது எவ்வளவு அழகா பாடுது நெஞ்சுக்குள்ள அடி நினைப்புதான் நெஞ்சுக்குள்ள பச்சை குத்துது நைட்டு 1 மணிக்கு 1 இடம் ஓலை வரும் ஆளு வேற மேமலூர் கிராமத்திலே நீர்வளம் நிலவளம் குடிவளம் வாழ்ந்தது சில காலம் இருந்தது சில காலம் பயணம் அடைந்தது சில காலம் மறந்தார் சில காலம் இருந்தார் இப்ப மண்ணுக்கு இரையாகி விட்டார் மறந்த மாமியதை முனியன் ஐயா அவர்கள் காலம் சென்று முடித்து 2 ஆண் பிள்ளையும் ஒரே ஒரு பெண் குழந்தையும் ஒரு பிள்ளையை பெற்றதுக்கு வாங்கினா எதுக்காக 4 ஒரு மீனி பொய்தமாகவே நமக்கு சொத்து இதுதான் நம்ம பிள்ளைக்குதான் அப்படி ஐயா இருந்துட்டு பிறகு அவர் புகழ் வராது. அவர் இருக்கிற வரைக்கும் புகழ் தெரியாது. இறந்துட்டு பிறகுதான் பரவாயில்ல. நல்ல பிள்ளைங்களை படிக்க வச்சு ஒரு பட்டதாரி ஆக்குறாங்க. சொத்து சம்பாதிச்சாங்க, சொத்து சம்பாதிச்சாங்க. இதுதான் நமக்கு பிள்ளைங்களை ஆஸ்தி. அப்படி பெத்த பிள்ளைக்கோ பேர பிள்ளைக்கோ எந்த ஒரு கெடுதி இல்லாமல் சத்தியான சட்டு மல்லி பூக்க வேண்டும், ஆண்டிய மல்லிகை பூக்க வேண்டும், மறுபிரிவு எங்க வீட்டுல ஒரு குழந்தையாக ஜனிக்க வேண்டும். அப்படி விட்டார் சொந்த பந்த அனைவரும் ஒன்றாக கூடி ஆட வச்சிருக்காங்க. உனக்கும் அடியே சிறந்தான் விளக்கம் ஒண்ணு புரிய என்னது எனக்கு பான்மதி பெருந்தெய்வ யானை என்று எப்படி பெயர் வந்தது? தத்தாத்தி முனிவர் நானாவும் தவத்தில் சிறந்தவர். தவத்தை செலுத்தவர் வந்து தத்தாத்தி முனிவர் நீண்ட நாளாகவே தவம் செய்து கொண்டிருந்தார். தவத்தை செய்திருந்தவுடனே இந்த தவத்தை கிடைக்க வேண்டும் அப்படி ரம்பை, ஊர்வசி, மேனகை, சிறரம்பை நாட்டியம் புரிவது வழக்கம். நாட்டியம் புரிந்தவுடனே இவர் தத்தாத்தி முனிவர் கண்ணை திறக்காமலே அது ஆர்வத்தோடு ஞானம் செய்கின்றாரே இந்த தவத்தை கிடைக்க வேண்டும் அப்படி இந்த ஊர்வசிக்கப்பட்டவள் ஒரு பெண் யானையாக உருவெடுத்தார். ஒரு பெண்
உருவமா யானையாக உருவெடுத்தார் ஊர்வசி. ஆமா. அப்படி இந்த தத்தாத்தி முனிவன் ஆனந்தி தெரிந்து கொண்டார். நம்ம தவத்தை கெடுப்பதற்காகவே இந்த உருவசைக்கப்பட்டவள் ஒரு பெண் யானையாக உருவெடுத்திருக்கிறாளே. அப்படியாகவே இப்போ நாம ஒரு ஆண் யானையாக உருவெடுத்து ஒரு புணர்ச்சி செய்ய வேண்டும். அப்படி என்று அந்த தத்தாத்தி முனிவர் ஒரு ஆண் யானையாக உருவெடுத்து இருவரும் புணர்ச்சி செய்தார். ருசி பண்ண ஆள் தங்காத படிக்கு அந்த யானை வைத்து பிறந்தபடினால் எனக்கு வான்மதி பெருந்தெய்வ யானை வான்மதி பலராம சக்கரவர்த்திக்கும் ரேவதி அம்மனுக்கும் வளர்ப்பு பெண்ணாக விளக்கக்கூடிய என் பேர் தான் வான்மதி. பெருந்தெய்வ யானை எப்படி பேர் வந்ததுன்னா யானை இருவரும் புனிச்சி செய்ததனால் யானை முகப்படுத்ததனால் எனக்கு பெருந்தெய்வ யானை அப்படி நாலொரு மணி பொதுவாகவே வளர்த்து சீர சிறப்பாக இருந்தார்கள். இருந்தாலும் இன்னைக்கு எனக்கு இந்த டில்லி அஸ்தாபுரத்துல எந்த ஒரு குறையுமே இல்ல. ஒரு வீதிக்கு 66,000 வீடு, நாங்க ஒத்தாவரத்தி 99 பேரு. ஒரு வீடுக்கு 66,000 வீடு, 99 பேரு ஒத்தாவரத்தி. ஒரு நாளைக்கு அரிசி கழுவுற தண்ணி 3 ஏக்கரா பாயும். அரிசி கழுவுற தண்ணியா அரிசி கழுவுற தண்ணி 3 ஏக்கரா பாய்தா? 3 ஏக்கர். அப்ப நீங்க எல்லாம் சேர்ந்து மூத்திரம் விட்டா எத்தனை ஏக்கரா பாய்? ஊராளி மாசம் பண்ணது கிடையாது, பங்காளி மாசம் பண்ணது கிடையாது. அடுத்த சொத்துக்கு நாங்க ஆசைப்பட மாட்டோம். இருந்தாலும் இன்னைக்கு நேத்தே 16 முடிந்து விட்டது. இன்னைக்கு நடப்பதோ 17 நாளுக்கு நாளாகவே எங்க சேனை எல்லாம் குறைந்து கொண்டே வருகிறது. அதனால இன்னைக்கு நடப்பதோ 17 ஆச்சு. இந்த 17 நமக்கு வெற்றியோ இல்ல ஐவராஜாக்களுக்கோ தோல்வியோ இல்ல ஐவராஜாக்களுக்கு வெற்றியோ இல்ல நமக்கே தோல்வியோ ஒன்று தெரியல. எது காரணம் தெரியவில்லை. கணவர் உடம்பு தெரியவில்லை. கணவர் தான் கூட்டுவாங்க. பானுமதி வந்திருந்தால் மறுபடி உத்தரவு போகாரு. வீட்டுக்காரர் மூஞ்சி பார்த்தாயா மூஞ்சி தஞ்சாவூர் மஞ்சமா ஊத்தி கும்பகோணத்து தனியா எல்லாருக்கும் வாய் வயிறு வச்சிருக்காங்க. இந்த கெட்டிக்காரனுக்கு வாய் வயிறு வச்சு வைக்கிற ஜாலு மிளகி போய் கட்டியா இருக்கு. எங்க வீட்டுக்காரர் கண் அழகும், அவர் கால அழகும், அவர் தோல் அழகும், அவர் தொடை அழகும், அவர் தோல் அழகும், அவரு கால கூட ஒரு முகம் எப்படி இருக்குறியா? ஆமாங்க, அப்படியே பண்ணி சூத்தடங்குது. பான்மதி எனக்கு ஒரு வணக்கம். பானுமதி
பானுமதி ஆதித்த பணிந்தபடியா சிறு சிறுபோடு மகாராஜா வந்து போயிரு எனக்கு வாக்கிய பாப்பா ரப்பலித்தா எதுக்காக ஒரு மணி தரும் அதை கேட்கிறாயா பானுமதி அடுத்த சங்காதி சொல்லுவேன் அனுமதி அதாவது என் சித்தமா பிள்ளையாக கௌரவராகிய 100 பேர்களுக்கு 10-8 மயிலிட்டால் யுத்தம் யுத்தத்தில் யாருக்கு ஜெயம் ஜெயம் யாருக்கு அவஜயம் அப்படின்னு ஒன்று முடியாமல் நேற்று நடந்தது 16ஆம் யுத்தம் நடப்பதோ 17 இன்று நடைபெற்றுக் கொண்டிருப்பதோ 17ஆம் நாள் யுத்தம் இந்த 17ஆம் நாள் யுத்தத்தில் கனகாமரம் அடியில் வருது இது 17ஆம் யுத்தத்தில் யாருக்கு ஜெயம் யாருக்கு அபஜயம் அதனால நடப்பது 17 எப்படின்னு தெரியாது ஆமா காலாபுரா உங்களுக்காக கஷ்டப்பட்டவர் எங்க அப்பா இருக்கு என்ன மாமா நடுவிட்டு விளக்கு எங்க அப்பா இருக்கு அப்பா கூட்டா எனக்கு விவரம் தெரியும் தெரியுமோ அந்த காட்டார கேசமானும்
ஆண்டு வரக்கூடிய நாங்களும் 104 பிள்ளைகள். அப்பா நாங்க 104 பிள்ளைகள். 100 பேர். கெட்ட எண்ணம் கொண்ட துரியோதனன் நம்ம மாமா நம்மளோட 4 பேர் அதிகமாகறானே. அவனை சும்மா விடலாமா? ஒரு நாளைக்கு ஒரு கொட்டாங்கச்சு கூட கொடுத்தான் துரியோதனன். இது எல்லாம் 100 கொட்டாங்கச்சு கூட என் தம்பிக்கு தராம நான் ஒரே ஆளா சாப்பிட்டு அதான் தொப்பை சூனா ஒரு பட்டு போச்சு 7 வருஷத்துக்கு கவுரு உடைச்சு கூடாய் கொடுத்தான் பாரு. சாப்பிட்டு உடனே சூனா ஒரு பட்டு போச்சு. என் தம்பி 99 பேரும் 104 பிள்ளைகள். நான் ஒரு ஆள் மட்டும் உள்ள கிடக்குறேன். தம்பி நின்று உட்காந்து படுத்து விடுறான். அல்ல சத்தும் செத்துட்டாங்க. நான் ஒரு ஆள் மட்டும் சிறுசால உள்ள குழந்தை குழந்தை சிறுசால திறந்து பார்த்தான். பரவாயில்லடா என் மாமா முறை செத்துட்டான். நம்ம மாமா ஒரு ஆளு நடுவிட்டு விளக்கு சகுனி மாமா ஒரு ஆளு இருந்தா அவனுடைய கட்சியிலே என்ன சேர்த்துருக்கான். நான் 20 ரூபா பிறந்திருக்கிறேன். ஐவராஜாக்கள் இடத்திலே கடனாகும், துரியோதன இடத்திலே சகுனியாகும். எப்ப என் தம்பி சாவடிச்சானே அன்னைக்கே கட்டணம் கங்கானம். துரியோதன குடும்பத்தை படிப்படியா இறக்கணும். நான் அவனுக்கு செய்யறது பூரா தீர்மை. அவன் நினைக்கிறது பூரா நல்லது நினைக்கிறான். ஆனா துரியோதனன் 18 நித்திரங்க ஏற்படுத்தி நேத்தோடு 16 நாளா சண்டை நடக்குது. துரியோதன போன பூரா ஒருத்த கூட திரும்பி வரல. அவர் பூரா அப்படிதான் கிடைக்குது. துரியோதன ஞானம் பூரா அப்படிதான் கிடைக்குது. 16 நாளை சண்டை நடக்குது. இன்று 17 நாள் பிறகு யாருக்கு வெற்றி யாருக்கு அபஜயம் அப்படி ஒன்று புரியாமல் துரியோதன மன கஷ்டமா என்ன வர முடியாத திட்டம் மாமா வந்து சொல்றேங்க. ஐயோ மாமா மாமா எனக்கு நடுவிட்டு விளக்குடா. மாமா பெருத்த சிம்மாசனம் போடு. போட்டுங்க பெரிய மரியாதை சரியான மரியாதை. எப்படி தூங்கினாலும் விட மாட்டேன். துரியோதன நோய் அமைதி ஒருத்தப்படுற பையன் போச்சு மோளா
கோபம் பூரா என் பாட்டிட்டு போகுது. எங்க மாமியா உங்க மாமியார் என் பாட்டிட்டு கோபம் பூரா. துரியோதனா என் பாதரை வந்து என்னிருக்கும் தில்லிய கஷ்டபுரம் 66 வீதி சத்தத்து சரண நாடு இந்த நாட்டை இந்த மண்ணை சத்தியமா இந்த மண்ணு இந்த மண்ணு நீயே எவ்வளவு அழகா வணங்க முடியும் யாருக்குமே வணங்காத முடியும். அதெல்லாம் போட்டோம் என்ன வர முடியாது காரணம் மாமா பரவத்தை செய்தி அதாவது தந்திரம் ஒன்று சொல்லுமே. ஆமா என் மாவு ஊழ வந்து பானுமதி என் பொண்ணு பானுமதி அந்த கொஞ்சம் உங்க அப்பா நீ கேட்டியா உங்க அப்பா வந்துட்டாருப்பா அம்மா வந்துட்டாமா சரியான மாதிரி என்னம்மா என்ன அணை முடிச்சு வச்சுக்குது எங்க அப்பாவே அணை முடிச்சு வச்சுக்குது போட்டு தச்சு வாங்கிட்ட நெத்தில கட்டி கட்டி விடுமா கத்தனை புருஷன் நான் மலை மாதிரி நிக்கிறேன் என் முன்னாலே என்ன கட்டி பொண்ணுக்கு உன் புத்தி அப்படிதானா நீ நல்லவனுக்கு போதுனா உனக்கு புத்தி இருக்கும் நல்லவனுக்கு போதுனா என்ன இருக்குது என் பொண்ணு உங்ககிட்ட கொடுக்கும் போது நான் தூக்காத எட்டுக்காத குட்டிக்காத உருவாத வாங்கிட்டு கொடுத்தேன் ஐயோ என் புள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது எப்படி கொடுத்தாங்க எங்க கை வச்சாலும் கல்லு நீ இப்ப கை வைக்கணும் கொலை கொலன்னு போச்சு ஏமா ஒண்ணு ஒரு அப்பா ஒரு கட்டி கொடுத்து ஐயா அப்பா வந்தாரு அப்பாவுக்கு குஞ்சாடி என்னப்பா குஞ்சாடினா நீ ஏன் பயந்துட்டு வர்ற யார் பாரு என்ன குஞ்சாடி எங்க அப்பா குஞ்சு அடிக்க சொன்னேன் கோழி குஞ்சு எங்க அப்பா வந்திருக்காரு கோழி ஒரே நாட்டு கோழி குஞ்சு குஞ்சாடி குஞ்சாடி நான் ஓடுறேன் நீ ஓட ஓட அவன் குஞ்சு பூரா சின்ன பசங்க குஞ்சு என் தடி கலப்பு போல என் தடி கலப்பு கண்ணு மாலை கண்ணா எவ்வளவு ஆசையா வந்து மூச்சு எங்க இருக்கு எங்க கை வைக்கிறீங்க நீங்க பானுமதி பானுமதி ஏன் நமக்கு பான்மதிய வர்றம்மா
என்னப்பா அழகாரி இவ்வளோ நாளா நான் கல்யாணம் கட்டி வந்து இது வரைக்கும் பார்க்காம இன்னைக்கு ஓப்பா ஓகிட்ட அரக்காணி இருக்குதுன்னு சொன்னாங்க. காட்சி என்னையா காட்சி வேற நாடகம். சுதிமால சொட்ட மாலாத்தையா நான் என்னன்னு பாருங்க அப்பா அம்மா அரக்காணி ஒரு அப்பா எங்க வீட்டுக்காரு சுதிமால ஒரு சுத்தம் மல்லாத்த அரகாணி நான் கோச்சிக்கிறோம் அரகாணி இல்ல ஒரு காணி என் அண்ணன் மகப்பான் மதியவா